அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் டு லன்ச் மினி vlog பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் மொறுன்னு ஒரு முட்டை தோசை போட்டு கூடவே சாம்பார் வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாட்டர்டேனால ஃப்ரிட்ஜில் காய்கறி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி இருக்கிறத வச்சே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணவே 12:30 கிட்ட ஆயிடுச்சு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை, கையிலேயே வச்சுருக்க சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் ஹரிபரியாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். பொரியல் செய்கிறதுக்குன்னு உருப்படியாக எந்த ஒரு காயும் ஃப்ரிட்ஜில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த 3 காயும் இருந்துச்சு. சரி இது 3ஐயும் சேர்த்து ஒரு பொரியல் வச்சிடலாம், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 காயுமே இருந்தது வச்சு பொரியல் செஞ்சாச்சு. மோஸ்ட்லி பொரியலுக்கு நிறைய பேர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கேரட்டோ பீன்ஸோ முட்டைக்கோஸோ செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இயர்லியராகவே சோறு வச்சுட்டேன். ஸோ அதனால் அந்த டென்ஷன் இல்லை. சாம்பாருமே கொதிச்சிருச்சு, சைட் பை சைட் பொரியலுமே வச்சாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே லன்ச் மெனு சோறு, அது கூடவே கேரட் பீன்ஸ் அவரைக்காய் சேர்த்து சாம்பார், குடமிளகா இருந்துச்சு அதையும் பொரியல் பண்ணிட்டேன். அது கூடவே முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் சேர்த்து பொரியல், அது கூட தயிர் வச்சு லஞ்ச் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா பாத்தி சமையலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.